வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்கத்தான். ஆண்டவரே, ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே, என்னை காத்தருளும். உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன். ஆண்டவர் நீர் என் தலைவரன்றோ. உமையன்றி வேறேது செல்வமுண்டோ. ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் நீரே என் வாழ்வாகும். அனைத்துமே உமதருள் நினைவாகும். அறிவுரை வழங்கிடும் அன்பரும் நீர். அறவழி நடத்திடும் மாயரும் நீர். ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து.
உறுதியை தந்திடும் உயிர் துணை நீர் உமை தினம் கண் முன்னே கொண்டுள்ளே. நானும் வலப்புறம் நிலைத்திருக்க நாளெல்லாம் நலமுடன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவரே என் நிறைவா நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே என் நிறைவா நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே லூக்கா நற்செய்தி அலகு 2 இறை சொற்றொடர்கள் 33 முதல் 35 வரை. அக்காலத்தில் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவிப்பாயும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களே, அகில உலகத்தின் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிய வியாகுல் அன்னையின் விழாவை திருவாவை என்று கொண்டாடுகிறது, நினைத்து பார்க்கிறது. இந்த அன்னை மரியாளை ஒரு தனித்துவமிக்க ஒரு தாயாகத்தான் நாம் அனைவருமே போற்றி போடுகிறோம். இந்த தனித்தன்மை, நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு வணக்கம், இவை அனைத்துமே அவர் இயேசுவை, அதாவது கடவுளின் மகனை பெற்றெடுத்ததால் மட்டுமே கிடைத்து விட்டதா என்ற கோணத்திலே சிந்தித்து பார்க்கலாமா? அன்னை மரியாளுக்கான இந்த புகழும் சிறப்பு வணக்கமும் அவர் இயேசுவை பெற்றெடுத்தது மட்டும் காரணமல்ல என்பது என்னுடைய பார்வைகளிலே ஒன்று. உண்மையிலேயே அது கடவுளின் கொடைதான், கடவுளின் அளப்பரிய இரக்கம்தான். ஆனால் அன்னை மரியாளின் தியாகம் நிறைந்த எடுத்துக்காட்டான வாழ்வும் இதற்கு ஒரு காரணம் என்றால் அது மிகையாகாமல் இருக்க முடியாது. இந்த உலகத்தை மீட்பதற்கான இறை திட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர் அன்னை கன்னிமரியாள். நமது தனிப்பட்ட நலனுக்காக நாம் துன்பப்படுவது வேறு, நமது வாழ்வின் அங்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த நலனுக்காக அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உன்னதமான பண்புதான் அன்னை மரியாளை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறது. அன்னை மரியாளின் இந்த தியாகம் நிறைந்த வாழ்க்கை நமது வாழ்வில் நாம் பொது நலனுக்காக உழைக்கவும் அதன் பொருட்டு வரக்கூடிய துன்பங்களை துயரங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும் அழைப்பு விடுப்பதாக இருக்கிறது. இந்த வாழ்வியல் பாடத்தை நமது வாழ்விலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் குறிப்பாக செயல்படுத்த அன்னையிடம் மன்றாட மட்டும் போதாது, அதை செயல்படுத்தவும் நாம் துணிய வேண்டும். ஒன்று, அதே வேளையிலே இந்த உலகத்திற்கான போராட்டங்களில் ஈடுபடுகின்ற துன்பங்களிலும் நாம் பங்கெடுக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய இல்லங்களில் கஷ்டப்படுகிற தாய்மார்களின் துன்பங்களிலும் நாம் பங்கெடுக்க அழைக்கப்படுகிறோம். சிலுவையின் அடியில் இயேசு தனி ஆளாக இல்லை, அவரோடு பெண்கள் இருக்கிறார்கள். சில விவிலிய அறிஞர்கள் பெண்களை யாரும் அவ்வளவு மதிக்காத யூத பாரம்பரியத்தில், பெண்களை மனிதர்களாகவே கருதாத பண்பாட்டில் அவர்களை யாரும் பொருட்டாக எண்ணாத காரணத்தால் பெண்கள் சிலுவையின் அடியில் நின்றதாக கூறுகிறார்கள். ஆனால் அது சரியான பார்வையாக இருக்க இயலாது. பெண்களின் நிலை தாழ்ந்து இருந்தது உண்மைதான். ஆனால் ரோமை அரசால் கொலை குற்றவாளி என முத்திரை குத்தப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு ஆதரவாக இருப்பது என்பது ஆபத்தான ஒன்று. அதுவும் பாரம்பரிய அதிகார வர்க்கத்தால் கடவுளை இழிவுபடுத்துகிறவர் என்று சிலுவை சாவுக்கு கையளிக்கப்பட்ட ஒரு கைதியோடு உடனிருப்பது உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய ஒன்று. இருந்தாலும் பெண்கள் துணிவோடு அங்கே நிற்கிறார்கள். இயேசுவோடு இருந்தவர்களுள் முதன்மையானவராக இருக்கிறவர் அவருடைய தாய் அன்னை கன்னிமரியாள். தான் பெற்று வளர்த்த மகன் குற்றவாளி என முத்திரை குத்தப்பட்டு தன்னால் காப்பாற்றப்பட முடியாத
வேதனையை ஒரு தாய் அனுபவிப்பது கொடுமையான நிகழ்வல்லவா? கண் எதிரே மகன் சாக போகிற அவல நிலை யாருக்கும் வரக்கூடாது. மரியாளால் நடப்பவற்றை புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்கிறாள். பாருங்கள், இயேசுவை தொடர்ந்து அன்பு செய்கிறாள். சட்டத்தின் முன்னால் இயேசு ஒரு குற்றவாளி, ஆனால் மரியாளுக்கு என்றுமே அவளது மகன் அன்பு மகன். தனது மகனின் வேதனையை பார்க்க சகிக்காது அவள் ஓடிவிடவில்லை. அவரது வேதனையில் பங்கெடுக்கிறாள், பகிர்ந்து கொள்கிறாள். இதைத்தான் நாமும் செய்ய வேண்டியிருக்கிறது. இயேசுடைய மதிப்பீடுகளுக்காக நிற்கிற பொழுது ஓடிவிடக்கூடாது. இந்த துன்பங்களிலே இயேசுவோடு நாம் பங்கெடுக்க வேண்டும். மற்றவர்களின் வேதனையில் பங்கெடுப்பதும் பகிர்ந்து கொள்வதும் கிறிஸ்தவ வாழ்வின் கடமைகளில் ஒன்று என்பதை அன்னை மரியாளின் வாழ்வு நமக்கு எடுத்து எம்புகிறது. வேதனைப்படுகின்றவர்களோடு, இன்னல் படுகிற மக்களோடு நம்மை இணைத்து கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய தேவை. தூய வியாகுல அன்னையின் விழாவை கொண்டாடுகிற இன்று நம் இல்லங்களிலே உள்ள வியாகுல அன்னையரையும் கொஞ்சம் எண்ணி பார்ப்பது நலம். நமது வீடுகளிலே, இல்லங்களிலே காலங்காலமாக அன்னையரின் நிலை வியாகுலம் நிறைந்ததாகவே இருந்து வருகிறது. பல ரீதியிலே கணவர்கள் தம் மனைவியரை துணைவியராகவும் குடும்ப வாழ்வில் பங்காளிகளாகவும் நடத்தாமல் அடிமைகள் போல நடத்துவது இன்றளவும் பல குடும்பங்களில் நடப்பது தானே. அதுபோல பிள்ளைகளும் அன்னை சொல்லை மதியாமல் விருப்பம் போல செயல்பட்டு சில வேளைகளிலே தீய பழக்கங்களில் ஈடுபட்டு பெற்ற தாய்க்கு சொல்லொன்னா துயரம் தருவதும் பல குடும்பங்களில் நடந்து வருவதுதான். சிலுவை அடியிலும் அதற்கு முன்பு வாழ்வு முழுவதும் அன்னை மரியா அனுபவித்த துன்பங்களை எண்ணி பார்க்கிற நாம் நமது அன்னையர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களின் துன்பங்களை குறைக்க நாம் முன்வர வேண்டும். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்னும் குரல் மொழிக்கேற்ப அன்னையர்களை பெருமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் ஏன் வளரக்கூடாது? ஆமேன். மன்றாடுவோமாக. வியாகுல தாயின் தவப்புதல்வனை இறைவா, அன்னை மரியா அனுபவித்த வியாகுலங்களை எண்ணி பார்க்கிற நாங்கள் இறை வார்த்தையின்படி வாழாததால் நாங்களும் அன்னைக்கு துயரம் வருவித்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த நேரத்திலே மன்னிப்பை கேட்கிறோம். எங்களுடைய வாழ்வு விண்ணக அன்னைக்கும் மண்ணக அன்னைக்கும் பெருமை சேர்க்கிற வண்ணம் அமைய எங்களுக்கு அருள்தாரும். கீழ்ப்படிதலின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். எந்த பாவம் இல்லாத அன்னை மரியாவையும் துன்பங்களால் தூய்மைப்படுத்தினீர். இறை திருவுளத்துக்கு பணியை கற்றுக் கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களது வாழ்வின் துன்பங்களை உமது திருவுளத்தின் படிக்கட்டுகளாக ஏற்றுக்கொள்கிற ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள்
எத்தனை தேற்றுமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை
அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.